திமுக என்ற ஒரு தீய சக்தியை எந்த தொகுதியிலுமே திமுக டெபாசிட் கூட வாங்காது. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்புல, நாங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா 50 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்ப இந்த 5 வருஷம் யார் இருந்தது? இல்ல செத்து போன கருணாநிதி இருந்தாரா? அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பி அடித்து தான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல. இவங்களுக்கும் சொந்தமா சிந்திக்கக்கூடிய சுய புத்தி என்பது திமுக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக மாதிரி கிடையாது. சும்மா வெத்த அறிக்கை கொடுத்துட்டு நாங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நிறைவேற்றும். இந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறை சார்ந்த பணியாளர்களும் போராட்டம் பண்ணது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை, வேற எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னு திமுகவினர் மறுக்க முடியுமா? திமுகவில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி மீது இருக்கக்கூடிய வெறி, அது வந்து அந்த குடும்பம் தான் ஆளணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேதாஜி இளைஞர் படையுடைய மாநில தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது அதிமுக அவங்களுடைய ஸ்பீச் எல்லாத்துக்கும் EPS அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு நல்ல மக்கள் கூட்டம் கூடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் பெரும் ஆதரவு தரதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இது அதிமுகவுக்கான களமாக தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் பொதுவாக வந்து நல்ல ஒரு வரவேற்போடு வர்றாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இந்த ஆட்சியலால் தமிழக மக்கள் ஒரு விளிம்பு நிலைக்கு சென்றுட்டாங்க. ரொம்பவும் எல்லா வகையிலையுமே வந்து ஒரு அதிருப்தியான ஒரு அரசியல் அப்படின்றதுல மக்கள் தெளிவாக இருந்தாங்க. இப்போ அதுக்கான நேரம் மாறிவிட்டது, களமும் மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிறப்பாக அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஓகே சார். அதே மாதிரி அவரால் ரிப்ளை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் EPS அவர்கள் ஸ்பீச்சோடது எல்லாமே இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் இருந்தது. நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோன்னு இருந்தது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கார். ரிப்பீட்டடாக அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போது அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தேவைகளோ வாக்குறுதிகளோ அதை நிறைவேற்றக்கூடிய பணியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே வந்து நம்ம நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தனி மனித தாக்குதல், விமர்சனங்களை வைக்கிறது, அவதூறுகளை பரப்புவது, இந்த மாதிரி பேசும்போது அதுக்கு நம்ம பதில் கொடுக்காமல் இருந்தோம்னா சரியாக இருக்காது. அப்படின்றதுனால நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு பதிலடியும் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இந்த 5 வருஷம் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக அதை மட்டும்தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தது. இந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதின்னு எடுத்துக்கிட்டோமாவே எல்லாம் ஒரு போலியான வாக்குறுதிகள், எதுவும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாப்புல, நாங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா 50 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ இந்த 5 வருஷம் யார் இருந்தது? இல்லை செத்து போன கருணாநிதி இருந்தாரா? கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் தானே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ இன்னைய வரைக்கும் இங்கே வட தமிழகமாக இருக்கட்டும், இல்லை தென் தமிழகமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு இன்னைய வரைக்கும் வேலை வாய்ப்புன்றது எதுவுமே கிடையாது. அந்த வேலை வாய்ப்பின்மை காரணத்தினால தான் இன்றைக்கி பல்வேறு குற்ற செயலில் இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நாடக கம்பெனி விளம்பர மாடல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் தான் பொறுப்பு இதுக்கு. அப்போ அதுக்கு வந்து சரியான பதிலடியே நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு. மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து திமுக கொடுத்து விட்டோம்னா அப்போ என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வந்து தரைமட்டமாகிட்டு போயிடுவாங்க. ஓகே. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு EPS அவர்கள் பற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலுமே அண்ணன் எடப்பாடியாரோட சுற்றுப்பயணம் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. எல்லா தொகுதியிலுமே மக்கள் தன்னெழுச்சியாக வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையுமே கூட்டமாக வராங்க. வந்து அவ்வளோ இந்த தமிழக மக்களுக்கு ஒரு வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் யாருன்னா அது அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். அதனால் வந்து இந்த க்ரௌடு வந்து திமுகவில் வர மாதிரி இந்த பணத்தை கொடுத்து, இப்போ சமீபத்தில் கூட காணொலி வாயிலாக பார்த்துருப்போம். அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு வந்து எல்லாருக்கும் கட்சிக்கு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஆளுக்கு 500 பணம் கொடுத்த வீடியோ காணொலியில் வந்தது. அந்த மாதிரிலாம் அதிமுகவில் கிடையாது. ஏன்னா மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர். அதனால் மக்கள் வந்து அந்த தலைவரை நேசிக்கிறாங்க. அதனால் அண்ணன் எடப்பாடியாரை எந்த பிரச்சாரத்துக்கு எந்த தொகுதிக்கு வந்தாலுமே மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது.
ஓகே. அதே மாதிரி அதான் பேசும்போதுமே லைக் முன்னாடி இருக்கிறத விட ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. ரொம்ப வந்து என்ன சொல்றது, வேகமா செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் அவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு மாற்றமா நம்ம பார்க்கலாமா? இல்ல அது மாற்றம்லாம் கிடையாது. கடந்த 4 வருடத்து முன்னாடி வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக பணி தொடர்ந்தார். அந்த 4 வருட ஆட்சியே வந்து 100 வருடத்துக்கு சமமான ஒரு ஆட்சிய குடுத்துட்டு போனாரு. முதல்வராக அவரோட பணிய முழுமையா செஞ்சாரு. ஒரு 4 வருஷத்துல. அப்போ அடுத்த இப்ப வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாமே வந்து சிறப்பா வந்து ஒரு ஒற்றுமையோட செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை வகிக்கும். இது மாற்று கருத்து கிடையாது. அதனால அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகம் அதிகமா வருது. ஒரு ஸ்ட்ரென்த். இன்னைக்கு மக்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறாங்கன்றது தான் கேள்வி. இன்னைக்கு மக்கள் வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க தலைவராக. தமிழகத்துக்கு அவர் தான் தலைவர் அப்படின்றது. நிரந்தர முதல்வராக அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி புரிவார் என்பது உண்மையான விஷயம். இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட இப்போ பொதுவாக இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிடுவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொய்யான ஒரு இது பரப்பிட்டு இருப்பாங்க, திமுகவோட கோட்டை அப்படி இப்படின்ட்டு. இன்றைக்கி திமுக கோட்டைன்றதெல்லாம் ஓட்டையாக மாறி போயிடுச்சு. இதுதான் உண்மையான நிலவரம். கள நிலவரம் வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே திமுக நிர்வாகிகள் யார் போனாலுமே, வேட்பாளரே போனாலுமே சரி, இது சென்னை மட்டும் கிடையாது, தென் மாவட்டங்கள்லேயும் இதுதான் நிலவரமாக இருக்குது. மக்கள் புறக்கணித்து திருப்பி துரத்தி விடுறாங்க திமுகவுடைய வேட்பாளர்களை. இது இந்த ஆரம்ப கட்டம் வருகின்ற 23ஆம் தேதி முற்றுப்புள்ளி வைத்து விடப்படும். ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதுக்குமே வந்து இபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். 2 பேரையுமே கரெக்டாக டீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம். ஏன்னா ஒரு அந்த சங்கிலி தொடராக வந்து குடும்ப ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொய்யான பரப்புரைகளை மேற்கொள்வது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் திட்டம் எல்லாமே நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று மக்களை ஏமாற்றணும், மக்களை திசை திருப்பணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம நீட்டு ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் சொன்னது. இப்போ அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாப்புல, எங்களால் முடியாது அப்படின்றாரு. அப்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மக்களை இட்டாளாக ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இனியும் தமிழகத்தில் எடுபடாது. திமுக கூண்டோடு திருவாரூருக்கே கிளம்பி போகக்கூடிய நேரம் வருகின்ற ஏப்ரல் 23 என்பது மக்கள் நல்லா குறித்து வச்சுக்கிட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக எவ்வளோ ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சர்வே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎம்கேவோட கோட்டை அப்படிங்கிறத எல்லாரையாலையும் பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இருந்துட்டுருக்கு. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக எந்தளவு வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்குது? சென்னையில் வந்து முழுமையாக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு சூடும். ஏன்னா இன்றைக்கி இப்போது நம்ம இங்கே கொளத்தூர் தொகுதியிலேருந்து எடுத்துக்கிடுவோம், முதலமைச்சரோட தொகுதி. இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே தாம்பரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் நிற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாதவரமூர்த்தி முன்னாள் அமைச்சர் அவர் நிற்கிறாரு. அப்புறம் தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஸ்டார் நட்சத்திர தொகுதின்றாங்க. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்கள் வந்து பாமகவுடைய மாநில பொருளாளர் அக்கா திலகபாமா அவர்கள். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சென்னையில் பொதுவாகவே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா மரகதம் குமரவேல் முன்னாள் எம்எல்ஏ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சென்னையில் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக மாறிவிட்டது. இப்போது மக்களோட மனநிலை இதுதான் உண்மையான ரிப்போர்ட்டுமே. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இந்த தென் மாவட்டம் முழுவதுமாக ஏற்கனவே யாரும் அசைக்க முடியாத ஒரு மாவட்டம்னா கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் எப்போவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். அது இந்த வாட்டி அது இரட்டிப்பாக மாறும். அப்போது வட தமிழகமும் தென் தமிழகமும் ஒன்றா சேர்ந்து இப்போ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 தொகுதிகளுக்கும் அதிமுக ஜெயிக்கும். ஆனால் இப்போது கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி
அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அங்கே எத்தனை சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, கொங்கு மண்டலம்னும் போது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் இது எல்லாமே கொங்கு மண்டலம் தான். அந்த கொங்கு மண்டலம் முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். ஏன்னா ஈரோடில் நாங்கள் கள ஆய்வு நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். அப்போ மக்களுடைய கருத்துக்களை கேட்குறோம், யாருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது மக்கள் வந்து தெளிவான பதிலை சொல்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி தான் வரணும், அப்போ தான் தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்றத மக்கள் நல்ல தெளிவில் இருக்காங்க. அதனால் நாங்கள் ஈரோட்லேயும் பேசணும். ஈரோட்டில் பேசும்போதும் பார்த்தோம்னா ஈரோட்டில் ஜேகே என்ற ஜெயக்குமார் முன்னாள் எம்எல்ஏ அவருக்கு வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த எம்எல்ஏ ஈரோடில் அவர் தான் வருவார். அதே மாதிரி தான் கோவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர் இருக்காப்புல, முன்னாள் அமைச்சர், அவருக்கு அதிகமான வாய்ப்பு. அம்மன் அர்ஜுனன் கோவை வேட்பாளர், அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது கொங்கு மண்டலம் முழுவதுமாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் தமிழகம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசும்போது பல கூட்டம் சேர்வதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிட்டு இருந்தது. தென் மாவட்டம் இந்த முறை எந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இது மாறுறதுக்கான வாய்ப்பு என்பதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தான் மாறுகிறது. மக்களுடைய மனநிலை வந்து முழுவதுமாக புரிஞ்சுக்கிடணும். நான் சொல்கிறது அதுதான். திமுக என்ற ஒரு தீய சக்தியை அடியோடு வேறு அறுத்து விடப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. அப்போது எந்த தொகுதியிலையுமே திமுக டெபாசிட் கூட வாங்காது. இது வந்து ஓப்பனாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்களோட உள்கட்சியில் நடக்கக்கூடிய அந்த உள்கட்சி பூசலே அதுக்கு ஒரு உதாரணமாக காட்டலாம். இப்போது ஆரணி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிடுங்க. அங்கே வந்து அமைச்சர் காந்தி அவர் வந்து அவருடைய மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த சீட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது பதவி ஆசை. திமுகவில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி மீது இருக்கக்கூடிய வெறி, அது வந்து அந்த குடும்பம் தான் ஆளணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. அப்போது எந்த இடத்துலையுமே இவங்களுக்குள்ளேயே ஒரு உட்கட்டமைப்பு கிடையாது திமுகவில். இதை இங்கேயே சரியில்லும் போது நீ வெளியில் வந்து மக்களுக்கு என்னத்தை பண்ணுவீங்க? இப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? மக்கள் தெளிவாக தானே சிந்திக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். களம் வந்து அதிமுகவுக்கான களம். இது திமுக ஒழிக்கப்படும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஓகே, இப்போது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்களாட்சி தொடரும். மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வியல் கட்டமைப்புகளும் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை முதற்கொண்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. வேளாண் குடிமக்கள், விவசாய பெருங்குடி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களும் அண்ணன் எடப்பாடியார் செய்வார். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக மாதிரி கிடையாது. சும்மா வெத்த அறிக்கை கொடுத்துட்டு நாங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா அந்த வாக்குறுதியை 100% முடித்து காட்டுவார். இது மக்களுக்கு தெரியும். அண்ட் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஸ்ட்ராங்கான மேனிஃபெஸ்டோஸ் எடுத்து வைக்கிறாங்க. பல விஷயங்கள் எடுத்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஆமாம், பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டு திமுக. ஆனால் அது எதுவுமே எடுபடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வாக்குறுதின்றது போன தேர்தல் வாக்குறுதியில் 504, இந்த தேர்தல் வாக்குறுதியில் 525 திமுக. இன்னை வரைக்கும் எதையாவது முழுமைப்படுத்திருக்காங்களா? கிடையாது. ஆனால் இப்போ அவங்க திரும்பி மறுபடியும் அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பி அடித்து தான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். இவங்களுக்கும் சொந்தமாக சிந்திக்கக்கூடிய சுய புத்தி என்பது திமுகவுக்கு கிடையாது. அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி மக்கள் நம்புவாங்க? அதுவும் இல்லாமல் இவங்க இந்த உருட்டுகளுக்கெல்லாம் வந்து மக்கள் தெளிவான பதில் கொடுப்பாங்க. இனியும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. தமிழக மக்கள் அனைவரும் விழித்து கொண்டார்கள். நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். மெயின் விஷயமா அதுதான். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வந்து மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. திமுகவை முற்றிலும் மக்கள் வெறுக்கிறாங்க. ஏன்னா தொடர் போராட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறை சார்ந்த பணியாளர்களும் போராட்டம் பண்ணது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை, வேறு எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னு திமுகவினர் மறுக்க முடியுமா? முடியாது. நம்ம சென்னையில் ஆரம்பித்து சென்னை முதல் குமரி வரை இந்த பிரச்சனை தான், இந்த போராட்டம் தான். இவங்க வருமானம், இந்த திமுக அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க் 24 மணி நேரம் டாஸ்மார்க் ஓடிட்டு கிடக்கு. அந்த டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு தான் திமுக அரசாங்கம் நடக்குது.
அந்த டாஸ்மாக் ஊழியர்களே ரோட்டில் இறங்கி போராடுறான், எனக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பள உயர்வு கிடையல அப்படின்ட்டு. பாமர மக்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இந்த சம்பள உயர்வு இந்த பிரச்சனை பணி வந்து நிரந்தரம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் பெருமக்கள், சத்துணவு ஊழியர்கள், எல்லா துறையில் இருக்கவங்களும் போராடிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த போராட்டங்களை மக்களை போராடுவதற்கு தயார்படுத்துவது மட்டும்தான் திமுகவுடைய சாதனை, அப்படி தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கிடையாது. மக்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. போதை கலாச்சாரம் அதிகமாக இருந்தது கிடையாது. இந்த பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் கொலைகள் அதிகமாக கிடையாது. கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் அதிகம் கிடையாது அதிமுக ஆட்சி காலத்தில் நான் சொல்கிறது. அப்புறம் இன்னும் போதை மருந்துகள் நிறையா இருக்குது, இந்த பேர் சரியாக தெரிய மாட்டேங்குது, புது பேர்லாம் எடுத்துகிட்டு வராங்க, இந்த ஹெராயின் போன்ற அந்த பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது எல்லாமே இன்றைக்கி தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள், ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது தான் திமுகவுடைய சாதனை. அப்போது ஒரு மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களை எப்படி மறுபடியும் மக்கள் ஏற்றுக்கிட்டு என்ன மனநிலையில் வருவாங்க, இதுதான் பார்க்க முடியும். அதனால் இந்த தேர்தலில் வந்து திமுக மிகப்பெரிய படுதோல்வி அடையும். எதிர்கட்சியாக கூட வராது திமுக, இதை குறித்து வச்சுக்கிடுங்க. திமுக எதிர்கட்சியாக வந்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு திமுகவுக்கு அந்தஸ்து கிடையாது. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.